வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். பார்க்கிங் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தியேட்டரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வந்து உங்கள் புக் மை ஷோவோ இல்லை டிக்கெட் நியூவோ எடுத்து எந்த தியேட்டரில் இருக்குது அப்படின்னு ஒரு டிக்கெட்டை வந்து புக் பண்ணிவிடுங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம், அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டில் பார்க்கணும், எனக்கு தியேட்டர் போக டைம் இல்லை, நான் வீட்டில் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா ஓடிடியில் நீங்கள் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் தாராளமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஏன்னா 2023 நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு படத்தில் ஒன்று பார்க்கிங் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் படம். எப்படி வந்து மலையாளம் சினிமாவில் ஒரு ஐயப்பனும் கோஷியமோ அது மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் இந்த பார்க்கிங் அப்படிங்கிற படத்தை வந்து நம்ம சொல்லி ஆகணும். டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. 2 பேர் தான் கதை. ஒரு வீடு, அந்த இடத்துல வந்து ஒரு கார் பார்க்கிங், அதுக்காக நடக்கிற சண்டை. இதில் வந்து நடிகர் ஹரிஷ் கல்யாண் ஒரு பக்கம், இன்னொன்று ஒரு லெஜெண்டரி ஆக்டர் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ஒரு பக்கம். இந்த 2 பேருக்கும் நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் டைம் கிடைக்கல, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு படம் செம்மையாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த வகையில் பார்த்துட்டு சரி படத்தை போய் தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னா, எப்படி பண்ணாங்க அப்படின்னே ஒன்றுமே புரியல. அதாவது ஒரு 2 பேரோட ஈகோவை வச்சு ஒரு கார் பார்க்கிங்கை வச்சு எப்படி வந்து 2.5 மணி நேரம் கதையை வந்து ஓட்ட முடியும்? ஏதாவது ஒரு இடத்துல கூட போர் அடிக்காதா பார்க்குற ஆடியன்ஸுக்கு அப்படின்னா, எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் ஒரு 10 செகண்ட் கூட வந்து இந்த படத்தில் போர்னு சொல்ல முடியாது. அப்படி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ஹரிஷ் கல்யாண் ரோலில் வந்து தனுஷ் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், அவர் இல்லை எம்எஸ் பாஸ்கரோட கேரக்டரில் வேறு ஒரு பெரிய நடிகர், இன்னும் ஒரு ரஜினிகாந்த் மாதிரியோ இல்லை ஒரு சத்யராஜ் மாதிரியோ இன்னும் பெரிய நடிகர் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், இது மாதிரியான கேள்விகள். ஏன்னா படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது, படத்தோட ரீச் அப்படிங்கிறது இன்னும் பெரிய நடிகர் வந்திருந்தால் இன்னும் வேறு லெவலில் வந்து போயிருக்கும். இது மாதிரியான கதையெல்லாம் வந்து ஏன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஒரு மீம் பேஜில் கூட போட்டிருந்தாங்க. இந்த பார்க்கிங் படத்தில் வந்து ரஜினி சார் வந்து நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், இல்லை விஜய் அவர்களும் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. உண்மையாக வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த சர்க்கார் படத்தில் இந்த வரலட்சுமி அவர்கள் வந்து பேசிட்டு போவாங்க, இதுதான் நம்ம சர்க்கார் அப்படின்னு. அந்த கண்ணாடி போட்டுட்டு ஒரு லைட் க்ரீன் ஷர்ட்டில் இருப்பார். அது மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்து ஹரிஷ் கல்யாண் பண்ண ரோலையும், ரஜினி சார் வந்து ஒரு கபாலி மாதிரியான ஒரு கெட்டப்பில் வந்து எம்எஸ் பாஸ்கரோடைய ரோலும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் இது மாதிரியான ஒரு கதையில் அவ்வளோ பெரிய ஹீரோவை வந்து வைக்கிறது, யோசித்து பார்க்குறது வந்து ஒரு நடக்காத விஷயம் தான், இருந்தாலும் ஒரு கற்பனை தானே. ஆனால் இந்த படத்தில் ரோல் வந்து பார்த்தோம்னா ஹரிஷ் கல்யாணோட கரியர்லேயே அந்த பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். எம்எஸ் பாஸ்கர் அவர் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அந்த மனுஷன் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள்லாம் வந்து நிச்சயமாக ஒரு விழா ஒன்று கொண்டாடணும். எப்படி வந்து நடிகை மீனாவுக்கு வந்து 40 வருஷம் ஒரு விழா ஒன்று கொண்டாடினாங்களோ அது மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் ஒரு விழா வந்து நிச்சயமாக பண்ணி ஆகணும். ஏன்னா காமெடி சொன்னாலும் சரி, எந்த கேரக்டர் சொன்னாலும் திடீர்னு பயங்கரமாக சிரிக்க வைப்பார், திடீர்னு பயங்கரமாக அழ வைப்பார். இந்த படத்தில் இதெல்லாம் தாண்டி ஒரு வில்லத்தரமான, அதாவது எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு பூமர் அங்கிள் மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பார். அவ்வளோ வந்து இரிட்டேட்டாக இருக்கும் அவர் பண்ணுற விஷயம்லாம். என்ன இப்படி போய் பண்ணிட்டாரு, எம்எஸ் பாஸ்கர் அவரே வந்து வெறுத்துரும் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் வந்து பண்ணியிருப்பார், ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி. ஆனால் கடைசியில் 2 பேருக்குமே வந்து ஒரு சுமூகமான ஒரு விஷயந்தான் நடக்கும். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படம். படத்தில் எல்லாமே ப்ளஸ் தான். படத்தில் காமிச்ச எல்லா விஷயமும், முக்கியமாக சொல்லணும்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஜிஜு சன்னின்னு ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட சினிமாட்டோகிராஃபியும் சும்மா வேறு லெவலு. மியூசிக் சொல்லியே அவன் இந்த படத்தில் சாம் சிஎஸ். ஆல்ரெடி வந்து இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் அப்படிங்கிற படத்தில் ஹரிஷ் கல்யாணும் சாம் சிஎஸ் அவங்களோட காம்போவில் அந்த படத்தில் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னும் சூப்பராக வந்து பண்ணியிருந்தார். எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது இந்த படத்தில். அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு சஸ்பென்ஸ்லேயே வந்து படம் சூப்பராக போயிட்டுருக்கும். அதுதான் சொல்கிறேன், இந்த படத்தை பற்றி 2023 பார்த்த படங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபில்ம் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்கிங்க. அதுதான் முன்ன சொன்ன மாதிரி, இப்போ ஒரு நல்ல படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கணும் ஃபேமிலியோடு நினச்சிங்கன்னா பார்க்கிங் படத்தை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னமும் வந்து தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. படம் வந்தது வந்து அதுக்கப்புறம் வந்து புயல் வந்தது, பல தடைகளும் தாண்டி இந்த படம் 1 மாதத்துக்கு மேலேயும் வந்து இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல படம். அது மட்டும் இல்லாமல் படத்தை நீங்கள் வந்து டிவியில் பார்க்கணுன்னா கூட தாராளமாக ஓடிடியில் உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள். ஸோ ஃபைனலி ஹரிஷ் கல்யாண் அவர்கள் எப்படி வந்து ஆந்திராவில் பவன் கல்யாண், தெலுங்கு சினிமாவில் பவன் கல்யாண்னு ஒரு பேர் இருக்கும், அது மாதிரி இது மாதிரி இன்னும் ஒரு 4 படம் கொடுத்தாருன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வந்துடுவார். ஆல்ரெடி வந்துட்டார் இந்த படம் மூலயமா. ஹரிஷ் கல்யாண் வந்து நிச்சயமாக பேசப்படுவார். எம்எஸ் பாஸ்கர் அவருக்கு அவருடைய ஆக்டிங்க்கெலாம் வந்து நிச்சயமாக ஒரு சல்யூட் அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர். ஸோ செம்ம படம். அதான் டைரக்டருக்கு வந்து இது ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் எப்படின்னா இப்போ என்ன ஒரு முடிவில் இருக்கிறாங்க டைரக்டர்ஸ்லாம், ஃபஸ்ட்டு படம் சூப்பராக போனால் அடுத்த படமே வந்து
ரஜினி சாரோ இல்லை கமல் சாரோ அஜித் விஜய் சாரோ இவங்ககிட்டேருந்து வந்து ஒரு கால் வரும், 2வது படம் இன்னும் வெயிட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு படத்தை வெயிட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி டைரக்டர் வந்து சூப்பராக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கிங் படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அது தியேட்டராக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வேறு லெவலில் ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பார்க்கிங் படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் படத்தை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.